திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வினா அண்ணா, இந்த திருஷ்டி விஷப்பாம்பு மாதிரி ஒத்தி இருக்காளே, அந்த அளவுக்கு கற்பு கரசியா ஒத்தி இருக்காளே, அவளை நீ இன்னும் விடலையா? என்ன இன்டைரக்டா கேள்வினா, அதுல அவ திருஷ்டி விஷம்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? நீ இன்னும் உசுரோட இங்க இருக்கன்னா அவ உன்னை பார்க்கலன்னு அர்த்தம். அவ உன்னை ஏறெடுத்தும் பார்க்கலன்னு அர்த்தம். உன்னை திரும்பி கூட பார்க்கல. ஏன் அவளை இன்னும் பிடிச்சு வச்சிருக்க? அவளை விட்டு விட வேண்டியது தானே. கும்பகர்ணன் திட்டியன் விடம்னு அங்க சொன்ன அந்த விஷயம், அதை இன்னும் எலாபரேட் ஆக்கினார் தியாக பிரம்மம். அவளுக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்துல அவனை பார்த்து அப்படி எரிச்சிருக்கலாம். ஆனா பண்ணல. ஏன் பண்ணல தெரியுமா ராமா? உனக்கு எல்லா பெருமையும் கொடுக்கணுங்கிறதுக்காக அவ தன்னையே அடக்கி கொண்டு விட்டாள். அது உனக்கு தெரியலையா ராமா? மா ஜானகி செட்ட பட்டக்க நீ மகாராஜனாக இருக்கிறாய். சரி, இதுல வாட் இஸ் தி ரெலவென்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்னு கேட்கலாம். ஐ எம் சாரி, திஸ் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அப்படி யாராவது நினைப்போம் என்றால் என்னை மன்னித்து விடுங்கள், அது அல்ல விஷயம். மடம்னு ஒரு குவாலிட்டி பற்றி நம்முடைய இலக்கியங்கள் பேசும். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு. மடம்னா என்ன அர்த்தம்? இடியசின்னு அர்த்தம். இடியசி. சில விஷயங்களை நமக்கு வேற மொழியில் சொன்னதான் புரியும். இடியசி. ஏன் இடியசி? Please remain an idiot in certain circumstances. அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். பின்னால மகாகவி பாரதி சில காரணங்களால அச்சமும் நாணமும் நாய்கட்க வேண்டுமாம்னு சொன்னார். அது கான்டெக்சுவல். எந்த இடத்துல அச்சப்படணுமோ அந்த இடத்துல அச்சப்படணும், அதை வேண்டாம்னு அவர் சொல்லல. அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு வள்ளுவரே சொன்னார். எதுக்கு அச்சப்பட வேண்டுமோ அதுக்கு அச்சப்பட வேண்டும், எதற்கு நாணப்பட வேண்டுமோ அதற்கு நாணப்பட வேண்டும். பாரதியார் அது வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் எந்த கான்டெக்ஸ்ட்லங்கிறது. அதே மாதிரி தான் மடம்ங்கிறதும். இப்போ ஒரு 4 பேர் நின்று பேசி கொண்டிருக்கிறார்கள்னு வச்சுப்போம். நம்ம இங்கேருந்து புறப்பட்டு வெளியில் போகிறச்சே ஒரு 4 பேர் அங்கே நிற்கிறார்கள். அவர்களுக்குள்ள ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுறது நம்ம காதில் விடும். அவர்கள் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பொருத்தமில்லாததாக தோன்றும், அல்லது நாம தப்புன்னு நினைக்கிறதா இருக்கும். பேசாம இருக்க முடியும்? அப்போ அன்சாலிசிட்டடா பக்கத்துல போய் நின்று அது அப்படி இல்லை அப்படின்னு வேக வேகமா அதை ரெஃப்யூஸ் பண்ணி எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லி, இதுல 2-3 விஷயம் இருக்கு. அதை சொன்னவர் தெரிஞ்சே கூட சொல்லி இருக்கலாம் ஃபார் சம் ரீசன். நமக்கு அந்த ரீசன் தெரியாது. இல்ல அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு உரசல் வருவதற்கு நாம போய் தலையை நுடைச்ச உடனே மூக்க நுடைச்ச உடனே ஏதோ ஒரு காரணம் வரும். இல்லையா? ஒண்ணுமே இல்லை. தனக்கு தெரியும்னு அவர் சொல்லக்கூடிய விஷயத்த உங்களுக்கு தெரியாதாக்கும், எனக்கு தான் அதை விட அதிகமா தெரியுமாக்கும் அப்படின்னு போய் சொல்ற மாதிரி இதுல எவ்வளவு friction is being created. Unsolicited advice or suggestion or statement மாத்திரம் இல்ல, unwarranted friction. இத பண்ணாம இருக்கணும். இது எல்லாருக்கும் தான். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான். அது ஏன் பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொன்னார்கள்னா, அட்லீஸ்ட் ஒரு சாரார் அதை கொஞ்சம் குறைவாக வைத்துக் கொண்டால் அதனால் சமுதாயத்தில் வரக்கூடிய சிக்கல்கள் குறையும். This had a societal consciousness. இது ஏதோ ஒரு ஜெண்டரை டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒரு பெண் பேசக்கூடாது அப்படின்னு சப்ரஸ் பண்றதுக்காக இல்லை. பிற்காலத்துல இதெல்லாம் ஆதி காலத்துல, பிற்காலத்துல இதெல்லாம் மிஸ்கன்ஸ்ட்ரியூடுங்கிறதெல்லாம் வேற. இன்னைக்கு எத்தனையோ வார்த்தைகள் மிஸ்கன்ஸ்ட்ரியூட், இது வேற. ஆனா ஒரிஜினலா இதை சொன்னதற்கு காரணம்
வரக்கூடிய பல பிரச்சனைகளை இன்னைக்கு கூட சொல்றோமா இல்லையா? பேசாம போயிடுறது நல்லது, சில இடங்கள்ல பேசாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சஜஷனாக, ஒரு அறவுரை, அறிவுரைன்னு சொல்றதை விட ஒரு அறவுரையாகத்தான் அது சொல்லப்பட்டது. அதை வைத்து கொண்டு சீதையை தியாக பிரம்மம் எப்படி காட்டுறாருன்னு பார்க்கும்போது தான் அவன் நினைச்சிருந்தா அன்னைக்கு அவ கண்ணாலேயே அந்த ராவணனை சுட்டு எரிச்சிருப்பா. ஆனால் ஏன் பண்ணலை தெரியுமா? உனக்கு பெருமையை கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னையே அவ கண்ட்ரோல் பண்ணிண்டா. எவ்வளவு கஷ்டம்! தன்னையே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம்! இத்தனைக்கும் அந்த மகாலட்சுமி தான் வல்லபை, அவதான் ஸ்ரீவல்லபை. தசாவதாரத்தை எடுத்து பார்த்தோம்னா தெரியும், எல்லா அவதாரத்திலையும் எங்கேயாவது அவ கூட வந்திருப்பா. நம்மாழ்வார் சொல்லும்போது சொல்வார், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. அவர் புறப்பட்டுருவாராம், பார்க்கடல்லேருந்து தோளில் துண்டை போட்டுன்னு கிளம்பிடுவார். எதுக்குன்னா அவதாரமாக வரணும், ஏதோ ஒரு அவதாரமாக வரணும்னு புறப்பட்டுருவார். சொல்லிக்க கூட மாட்டார். போயிட்டு வரேன்னு அந்த மகாலட்சுமிகிட்ட சொல்ல மாட்டார். அவர் பாட்டுக்கு கிடுகிடுன்னு புறப்பட்டுருவார். அவர் புறப்பட்ட உடனே பின்னாலேயே அவள் ஓடி வருவாளாம். ஏன்னா பயம், இவர் பாட்டுக்கு தன்னந்தனியாக போய் தத்துப்பித்துன்னு என்னத்தையாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, கூட போகணும். ஏனென்றால் வல்லபை அவள்தான். The right energy to be used at the right point, at the right place. The right energy at the wrong point and the wrong place will be a disaster. அப்போ சரியான இடத்துல பிரயோகம் பண்ணணும்னா, சரியாக பிரயோகம் பண்ணணும்னா கூடவே போகணும். இவர் பாட்டுக்கு மாற்றி எதையாவது பண்ணிடக்கூடாதுன்னு அவ அகலகில்லேன் இறையும், நான் கொஞ்சம் கூட உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உன் கூடவே இருக்கேன். அவள் இல்லை என்றால் அவரால் முடியாது. அவ்வளவு தெரிஞ்சிருந்தும் தன்னுடைய ஆற்றலை கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லா பெருமையும் அந்த ராமனுக்கு வர வேண்டும் என்று தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாலே அந்த ஜானகியினுடைய பெருமை தானப்பா. ஒரே ஒரு கிருதி மாதிரி தெரியும், ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு ரசிச்சு 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 அந்த ராமனோடு, ராம சீதையோடு, ஹனுமத் சமேத ராம சீதையோடு, ராமனுடைய சகோதரர்களோடு ராமராஜ்யத்தில் தியாக பிரம்மம் வாழ்ந்தாருங்கிறது அந்த கிருதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகளில் தான் புரியும். அதனால தான் தியாகராஜ ராமாயணத்தை இந்த அளவுக்கு நம்மிடத்தில் புழங்க விட வேண்டும். வால்மீகி ராமாயணத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு தியாகராஜ ராமாயணத்துக்கு என்னன்னா, தி அல்டிமேட் டிவோஷன் இன் இட். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள பக்தி இல்லைன்னா, அதுக்குள்ள பகவானை நினைக்கக்கூடிய பணிவு இல்லைன்னா அது சிறக்காது. இதுக்கு ஏராளமான கதைகள் உண்டு. சாதாரணமாக சொல்றமே, அந்த ஈகோ, மனுஷ மனசுக்கே ஈகோ ஒரு பெரிய பலம். ஆனால் ஈகோ தான் மனுஷ மனசின் பலவீனம். எது பலமா இருக்குமோ அதுதான் பலவீனமாகவும் மாறும். நான் அப்படிங்கிற எண்ணமும், நான் செய்து விட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணமும், இதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற நினைப்பும், அதனால தான் அகங்காரம் மமகாரம் போக வேண்டும்னு திரும்ப 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 நம்முடைய பெரியவர்கள் சாஸ்திரங்கள் சொன்னார்கள், சொல்லின. அந்த அகங்காரமும் மமகாரமும் இருக்கக்கூடாது அப்படின்னா, அப்பதான் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி வாழக்கூடிய சமுதாயம் நன்றாக இருக்கும்னா, அதுக்கு தி ப்ரீ ரிக்வெசிட் இஸ் பணிவு. அந்த பணிவுக்கு ப்ரீ ரிக்வெசிட் பக்தி. இது ரெண்டும் இருக்கணும்னா ராமாயணத்தையே பக்தியோடும் பணிவோடும் அணுக வேண்டும் என்றால் தியாகராஜ ராமாயணம் இஸ் தி பெஸ்ட் பாத்வே. ராமாயணம்னு சொல்றோம், ராமருடைய அயனம், நடையில் நின்றுயர் நாயகன்னு பேரு. 14 வருஷம் நடந்தார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். 14 வருஷம் ஏன் நடந்தார்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இளங்கோவடிகள் ரொம்ப வேடிக்கையாக ஒரு காரணம் சொல்வார்.
நீ முன்னால் ஒரு அவதாரம் எடுத்த, அந்த அவதாரத்தில் ஒரு அடி நடக்காமல் விட்டுவிட்ட, அந்த ஒரு அடிக்கு காம்பன்சேட் பண்ணத்தான் 14 வருஷம் நடந்த. வாமன அவதாரம் எடுத்த போது ஒரு அடி நடக்காமல் விட்டுட்டாரா இல்லையா? 3 அடியில் 2 அடி தானே நடந்தார். மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடு கான் போந்து. அன்னைக்கு தாவின அந்த காலை காட்டுல தான் கொண்டு போய் வச்ச. அப்போ 14 வருஷம் அந்த ஒரு அடிக்கு 1/3 is a considerable proportion இல்லையா? 1/100 விட்டுறலாம், நெக்லிஜிபிள்னு. 1/3 கணக்கு போட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 33%. எங்க போனாலும் இந்த 33ன்னு ஒன்று வந்து நிற்கும். 33%. It's a critical number. If there are 100 people, only if 33 people speak in one tone, that tone can be heard. அதுதான் அந்த 33ங்கிற கிரிட்டிக்கல் த்ரெஷல்டுக்கான காரணம். 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 33க்கு குறைவாக ஒரு விஷயத்தை யாராவது பேசிக் கொண்டிருந்தால், கூட்டு சேர்ந்தா கூட, that will not be heard. அப்போ அந்த ஒரே ஒரு காலு, அந்த ஒரு காலடியை விட்டிய, அதுக்காக 14 வருஷம் நடந்த. சரி, அந்த 14 வருஷம் நடந்தியே, அந்த பாதை, அந்த பாதைக்கு என்ன அர்த்தம்? ராம அயனம். ஏன் ராம அயனம்? ராமன் நடந்த பாதையில் நாம் நடப்பது. அதனாலதான் அது ராமாயணம். ரொம்ப டெக்னிக்கலா பார்த்தா இந்த பெயரை யார் வைத்தார்கள்னு ஒரு கேள்வி கேட்கலாம். வால்மீகி வச்சதா தெரியல. வால்மீகி சீதாய சரிதம்ங்கிற மாதிரி சொல்றார், இன்னொன்னு சொல்றார் பௌலஸ்திய வதம்ங்கிறார். இந்த 2 டெர்மினாலஜி அவர் யூஸ் பண்றார். பௌலஸ்திய வதம்ங்கும் போது புலஸ்தியனுடைய பேரனாக இருந்த ராவணன் எவ்வளவுதான் பிரம்மகுலமாக இருந்தாலும், புலஸ்தியர் பிரம்மாவின் மகனாக இருந்தாலும், பிரம்மாவின் கொள்ளு பேரனாக இருந்தாலும், தப்பு பண்ணினவன் அழிந்துதான் போவான். பௌலஸ்திய வதம். எங்க கம்பர் இருக்காரு, அவரும் ராமாயணம்னு பேர் வைக்கல, ராம அவதாரம். துளசிதாசர் வந்தாரே, அவரும் ராமாயணம்னு சொல்லல, ராமச்சரித்த மானசம். அப்ப யார் ராமாயணம்னு பேர் வச்சார்கள்னு தேடி பார்த்தா, இந்த கதையை இதுக்கெல்லாம் முன்னால, கம்பருக்கெல்லாம் முன்னால பாடின ஒருத்தர் உண்டு, காளிதாசர். அவர் கூட ரகுவம்சம்னு அந்த மொத்த வம்சத்தையும் தான் பாடினார். அப்ப யார் இந்த பெயரை வைத்தார்கள்னு தேடி பார்த்தா, மோஸ்ட் ப்ராபப்ளி மக்கள் வைத்தார்கள். ஏன் மக்கள் அந்த பெயரை வைத்தார்கள்னா, நாங்க நடக்கிறதுக்கு எங்களுக்கு முன்னால பாதை போட்டு காட்டின ராமன், அந்த ராமனுடைய பாதையில் நாங்கள் நடக்கிறோம். அந்த ராமனுடைய பாதையில் நடக்கும்போது ஒரு சின்ன ஆபத்து இருக்கு. ராமனுடைய பாதையில் நடக்கிறேன். ரமணர்கிட்ட ஒருத்தர் போய் என்ன கேட்டார், நான் உங்களுடைய சிஷ்யனாக ஆக வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள்னார். சிரிச்சுட்டே ரமணர் என்ன பண்ணிட்டார், நான் வந்த வழியே போ அப்படின்னார். அன்னிலேருந்து ஆரம்பிச்சு ரமணர் எங்க நடந்தாலும் அவரோட காலடியிலேயே காலை வச்சு இவர் நடந்தார். ஒரு வாரம் அந்த மாதிரி நடந்திருப்பார். மற்றவர்கள்லாம், ரமணர் சிரிச்சுட்டே, மற்ற அணுக்க தொண்டர்கள் இருப்பார்களா இல்லையா, அவர்களை கூப்பிட்டு போய் சொல்லு அப்படின்னார். அவர்கள் போய் கேட்டார்கள், என்ன பண்ணுகிறீர்கள்? இல்லை, அவருடைய சிஷ்யராக என்னை ஏத்துண்டுட்டார். எப்படி தெரியும்? நான் வந்த வழியே போனார், அதனால அவர் எங்கெல்லாம் போனாரோ நான் அங்கெல்லாம் போறேன் அவருக்கு பின்னாலேயே. அப்ப அவர்கள் சொன்னார்கள், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் வந்த வழியே போனா, நான் எங்க வந்ததோ, நான்கிற எண்ணம் எங்க வந்ததோ அது எங்க வந்ததுன்னு தேடிண்டு போ அப்படின்னா அந்த நிலையில் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்வது. இப்ப ராமாயணம்னு சொல்லிட்டு ராமர் போட்ட பாதையில், ராமருடைய பாதையில் நான் நடக்கிறேன்னா ஒரு சின்ன ஆபத்து இருக்கு. There is a possibility of the borderline being crossed. ராமருடைய பாதையில் நான் நடக்கிறேன், நான் தான் ராமர் பாதையில் நடப்பதற்கு தகுதியானவன் அகங்காரம் தலை தூக்குவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பு, அந்த விபத்து நேராமல் இருக்க வேண்டும் என்றால்
ராமாயணத்தையே பக்தி பெர்ஸ்பெக்டிவ்ல, முழுக்க முழுக்க பக்தி பெர்ஸ்பெக்டிவ்லையும் பணிவு பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. அந்த அவசியம் தியாகராஜ ராமாயணத்தால் நிறைவேறுகிறது என்பதனால்தான் தியாகராஜ ராமாயணத்தை டிஎஸ்பி சாஸ்திரிகள் நிறைய புழங்கச் செய்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் ராமகாதையை கரை கண்ட அவர்கள் ஸ்பெசிஃபிக்கா தியாகராஜ ராமாயணத்தை அதிகமாக, இன்னும் சொல்லப்போனா தியாக பிரம்மத்துக்கிட்ட இருக்கக்கூடிய உபனிஷத கருத்துக்களை எல்லாம் எடுத்து அதையும் கூட அவர்கள் தனியாக சொல்லுவது உண்டு பல நேரங்களில். ஆனாலும் அந்த தியாகராஜ ராமாயணத்திற்கு அவர்கள் கொடுத்த அந்த தனி இடம் எப்படி பணிவோடும் பக்தியோடும் நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்கான ஒரு பிரயத்தனம். நல்ல வேளையாக அவர்களுடைய ஆடியோ வீடியோ நம்மிடத்தில் இருப்பதனால் நமக்கு இன்னமும் சரியான பாதையை காட்டக்கூடிய மார்க்கதரிசியாக அவர்கள் திகழ்கிறார்கள். பெரியோர்களே, அந்த பாதையில் பயணிப்பதற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு போன போது தசரத சக்கரவர்த்தி சொன்னாராம், உங்களை போன்ற மகான் இங்கே வந்திருப்பதற்கு நாங்கள்லாம் பண்ணின புண்ணியம் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு அயோத்தியிலும் கோசல நாட்டிலும் வாழக்கூடியவர்கள் பண்ணின புண்ணியம் மாத்திரம் இல்லை, எங்களுடைய மூதாதையர்களும் சேர்த்து செய்த புண்ணியம் என்று சொன்னாராம். அதை போலத்தான் நம்முடைய மூத்தோர்கள் மூதாதையர்கள் நமக்கு சேர்த்து கொடுத்திருக்கக்கூடிய புண்ணியம் பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி சாஸ்திரிகள் போன்றவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கதரிசிகளாக அமைந்தார்கள். பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகளுடைய பெயரோடு அணில் சேர்க்கையாக அடியேனுடைய பெயரையும் சேர்த்து கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கும் மீண்டும் மீண்டும் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாது. அவர்கள் எந்த அளவுக்கு ராமாயணத்தையும் பாரதத்தையும் பாகவதத்தையும் தேவி பாகவதத்தையும் நாம் எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த ஆசையை முடிந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி சாஸ்திரிகள் சாதாரணமானவர் அல்ல. அவர்களே சொன்ன மாதிரி he was a wizard in so many things, not only in Harikatha. He was a wizard in so many things. ஆனால் why did he particularly choose Harikatha and Kathakalakshepam and Upanyasam as his chosen domain? ஏன் இந்த துறையை தன்னுடைய துறையாக தனக்கான துறையாக அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள்? தன்னுடைய ப்ராவஸை காட்டணும், தன்னுடைய வித்வத்தை காட்டணும்னா அவர் ஒரு சங்கீத வித்வானாக பாடிக்கொண்டிருந்தால் அந்த வித்வத் நமக்கு தெரிய வந்திருக்கும். இல்ல அவருக்கு இருந்த பல திறமைகள்ல அந்த திறமைகளை வழிகாட்டக்கூடியவராக அவர் இருந்திருக்க வேண்டும்னு நினைச்சிருந்தா இருந்திருக்கலாம். Predominantly he wanted to be a communicator. சாதாரணமா தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய ஒன்றுக்கும் கம்யூனிகேட்டரா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கதாகாலக்ஷேபம், ஹரிகதா, தியேட்டர் இதெல்லாம் in a way a communication. எதுக்கு அந்த கம்யூனிகேஷன்? தன்னுடைய அனுபவத்தை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வித்யையை மற்றவர்களுக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த கம்யூனிகேஷன். தனக்கு மாத்திரம் இல்லை,
தான் மாத்திரம் அதை அனுபவிப்பது அப்படிங்கிறதுக்காக இல்லை. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு மற்றவர்களுக்கும் அந்த வித்யை தருவதற்காக விஷயதானம், வித்யாதானம்பர்கள் தானத்திலேயே உயர்ந்தது வித்யாதானம்னா அந்த வித்யாதானத்தை தனக்கு கிடைத்த அந்த நல்ல அனுபவங்களை எல்லாம், திவ்ய அனுபவங்களை எல்லாம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஆசையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயத்தனங்கள், அந்த பிரயத்தனங்களுக்கு ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி அவருடைய குடும்பத்தார் செய்யக்கூடிய இந்த கொண்டாட்டங்களுக்கு நம்மால் முடிந்த காணிக்கை என்றால் அந்த நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்டு திரும்ப திரும்ப அதை ஞாபகம் செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதாகத்தான் இருக்கும். அன்னாருடைய திருவடிகளுக்கும் அவருடைய குடும்பத்தாரின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, பிரணாமங்களை உரித்தாக்கி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. ரொம்ப ஸ்பெல் பவுண்ட் அப்படிம்பால, அதான் எங்க அப்பாவுடைய கதையை எப்படி ஸ்பெல் பவுண்டா தியாகராஜ ராமாயணத்தை கேட்டமோ அதே தியாகராஜ ராமாயணத்தை இவர்களுடைய மொழியில் கேட்டு அப்படியே மெய்மறந்து இருக்கும். நிச்சயமா ரொம்ப 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 நன்றி. பிரமாதம் பிரமாதம். இந்த தியாகராஜ ராமாயணத்தை பத்தி குவிக்கா ஒரு பாயிண்ட் சொல்றேன். தியாகராஜர் ராமாயணம் எழுதல, ஆனால் தியாகராஜ கிருதிகளை வைத்து எங்க அப்பா தியாகராஜ ராமாயணம் ஒன்று தயாரித்தார். அது ரொம்ப பாப்புலர் ஆகி எக்கச்சக்கமா கும்பல் வர ஆரம்பித்தது. ஸோ நிறைய பேர் மகா பெரியவாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா, அதாவது எங்க அப்பாவோட கான்டெம்பரரிஸ், என்ன தியாகராஜ ராமாயணம் எழுதல, ஒன்றும் இதில் இவர் ஏதோ தியாகராஜ ராமாயணம் சொல்றா, இந்த ஜனங்களும் சரியா போய் கேட்கறா, பெரியவா இதெல்லாம் கேட்கறது இல்லையான்னு மகா பெரியவாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். மகா பெரியவா ஒன்றும் சொல்ல பேசாம இருந்துட்டார். அதுக்கப்புறம் இது எங்க அம்மா சொன்னது. அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் காஞ்சிபுரத்தில் மடத்தில் இவர் பெரியவாவை பார்க்க போயிருக்கா. அவர் இந்த திண்ணையில் உட்காந்துருக்கா. 2 திண்ணைக்கு நடுவில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் உட்காந்துருக்கா. அப்போது பெரியவா கேட்குறார், பாலா நீ எங்கே கதை பண்ணுறன்னு. பார்சாதி சபாவில் திருப்பள்ளி. அப்படியா, என்ன சப்ஜெக்ட் பண்ணுற? தியாகராஜ ராமாயணம். ஒரு சைலன்ஸ். ஓ, தியாகராஜர் ராமாயணம் எழுதியிருக்காரோ அப்படிங்கிறார் பெரியவா. அப்பா இல்லை எழுதலை. நான் சரியா காதில் வாங்கிக்கலையோ, நீ தியாகராஜ ராமாயணம் சொல்கிறேன்னு தானே சொன்னேன், தியாகராஜ ராமாயணம் எழுதலன்றியே அப்படின்னு பெரியவா கேட்குறார். உடனே அப்பா என்ன சொன்னா, இல்லை பெரியவா, தியாகராஜரோட கிருதிகளில் வால்மீகி ராமாயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி ஸ்லோகங்கள் கருத்தோடு இருக்கோ அந்த மாதிரி நிறைய தியாகராஜ கீர்த்தனைகள் இருக்கு. அவற்றெல்லாம் தொகுத்து தான் நான் தியாகராஜ ராமாயணம்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று. அப்படியா, சரி விபீஷண சரணாகதி சொல்லுவியா இப்போ? ஓ, உனக்கு அந்த இங்கே உட்காந்து சொல்ல முடியாதோ, உனக்கு அந்த இதெல்லாம் ஹார்மோனியம் மிருதங்கள்லாம் வேணுமா? இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா அந்த விபீஷண சரணாகதியில் சரணாகதி தத்துவத்தை அந்த வால்மீகி ராமாயண ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கு ஈக்குவலா ஒரு தியாகராஜ கீர்த்தனையை பாடி இதை தான் சொல்றேன்னு ஒன்று மகாபிரிவா, இது ரொம்ப நன்னா இருக்குடா, இனிமே இதையே சொல்லு அப்படின்னு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணான். ஸோ தியாகராஜ ராமாயணம் இன்னைக்கும் எல்லாராலும் பேசப்படுறதுன்னா அது எங்க அப்பாவோட தாட் ப்ராசஸ் மாத்திரம் இல்லை, இட் வாஸ் அப்ரூவ்ட் அண்ட் பிளஸ்ட் பை நன் அதர் தேன் மகாபிரிவா. With this, I thank பாரதிய வித்யா பவன். இது அப்பாவுடைய ஒவ்வொரு வருஷமும் அந்த ஜெயந்தி நடைபெறுகிற இடமாக நாங்கள் ஒரு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்னா அதுக்கு காரணம் சார் தான். அவருக்கும் என்னோட தேங்க்ஸு. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் இங்கே தேங்க்ஸு. சிவசாகரத்திலிருந்து ஒரு நிமிஷம். சார் துணை நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். வருஷம் சார் காந்தன் மாமா நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு சாரோட அனுகிரகத்தோடையும் பிரசாதத்தோடையும் நாங்கள் வருவோம். இந்த வருஷமும் அதே மாதிரி வந்திருக்கோம். நமஸ்காரம். சிவசாகரம் லக்ஷ்மி அவங்க, நான் தலைவின்னு சொல்லுவேன். அவங்க சிவன் சாருக்கு செய்கிற அந்த தொண்டு சாரால டோட்டலாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது.
ஸோ இன்னைக்கு அவங்க வந்து இந்த ஹானர் டாக்டர் சுதா சேஷன் பண்றது சிவன் சாரோடைய பரிபூர்ண அனுகிரகம். அதே சிவன் சார்ட்டையும் மகா பெரிவாட்டையும் வேண்டிப்போம். அடுத்த வருடமும் இதே மாதிரி அப்பாவுடைய 107வது ஜெயந்தி ஃபங்க்ஷன் இதே இடத்தில் நடைபெற வேண்டும். அதற்கு இப்பொழுதே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சுபதினம். பிரம்மாநாரதயேவ ச பிரதிமயோः சங்கீத சாகித்யயோः யோ ராமாமிருதபான நிர்ஜித சிவः தம் தியாகராஜம் பஜே.